சைட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ காசு வரும், எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்? எஸ்சிஓன்றாங்க, சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ன்றாங்க, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஃப்ரீ கோர்ஸ் பண்ணால் வேலை கிடைக்குமா? இங்கே யார் வேணாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிகிரி தான் இருக்கணும், இந்த பேக்ரவுண்ட் தான் இருக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற டவுட் வந்துச்சுன்னா ரெண்டே விஷயம் தாங்க. ஒன்று ஆர்கானிக் மார்க்கெட்டிங், இன்னொன்று பெய்டு மார்க்கெட்டிங். ஆர்கானிக்கில் எஸ்சிஓ இந்த மாதிரி வரும், பெய்டில் கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் அந்த மாதிரி வரும். ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலான்றதை விட நீங்கள் இமீடியட்டாக அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அவங்க பிஸ்னஸ்க்கு ஒரு 500க்கோ 1000 ருபீஸ்க்கோ அவங்களுக்கு ஆட் பண்ணிப்பாங்க, ஆட் ரன் பண்ணி பாருங்கள் கூகுள்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ. இல்லை எஸ்சிஓ அப்படின்னா ஒரு 800 ருபீஸ்க்கு ஒரு டொமைனை வாங்கி வெப்சைட்டுக்கு க்ரியேட் பண்ணி எஸ்சிஓ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கோர்ஸ் கொடுக்குற நாலேஜை விட நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குற நாலேஜ் 10 மடங்கு அதிகமான லேர்னிங்காக கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சில மெட்ரிக்ஸை தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு யூடியூப் வீடியோஸோ இல்லை கோர்ஸஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். பட் நான் இதே எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் குயிக்காக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கோர்ஸ் பண்ணுறதை விட நீங்கள் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. சூப்பர், அதெல்லாம் இருக்கட்டும் இல்லை. ஆனாலும் இப்போவுமே எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு சிக்னலில் நின்றுட்டு இருக்கீங்க, ரைட் சைட் போகிறதா இல்லை லெஃப்ட் சைட் போகிறதான்னு தெரியல. அந்த இடத்துல நீங்கள் நின்று யோசிக்கிறத விட ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் தப்பான வழியில் போயிருந்தால் திருப்பி கரெக்டான வழிக்கு வந்துடலாம். பட் இங்கே நீங்கள் சப்போஸ் பெய்டோ இல்லை ஆர்கானிக்கோ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், ஸோ அதோட நாலேஜ் வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். நீங்கள் திருப்பி லைக் பெய்டுக்கோ ஆர்கானிக்கோ போகும்போது அந்த நாலேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் பிகினர்ஸ். ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு கிடையாது. இந்த அட்வைஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபார் பிகினர்ஸ். நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்றவங்களுக்கு.